வெரி நைஸ். புதிர் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? மூளையை கசக்கி அதோட விடை கண்டுபிடிச்சா அதில் இருக்கிற சந்தோஷமே தனி தான் இல்லையா? அப்படிப்பட்ட சில புதிர்களை தான் இப்போ நம்ம அரும்பு தமிழ் பள்ளி மாணவர்கள் அவங்களுக்குள்ளேயே போட்டியாக போட்டுக்கிட்டு யார் நீ பெருசா, நீ உனக்கு நிறையா தெரியுமா, எனக்கு நிறையா தெரியுமான்னு இங்கே ப்ரெசென்ட் பண்ண வராங்க. இட்ஸ் தட் டைம் டு சியர் ஃபார் அவர் அரும்பு ஸ்டூடெண்ட்ஸ் who are here to present புதிர் விளையாட்டு. வாங்க. ஹாய் வெண்பா, சமீக்ஷா, வம்சிகா, செபாஸ்டியன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் எல்லாருமே டிசிஎஸ்ஐ நடத்தும் தீபாவளியை கொண்டாட இங்கே கூடியிருக்கோம். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் கவனியா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். தீபாவளினா உங்கள் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? எனக்கு தீபாவளினா எனக்கு புது ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு முறுக்கு, சோமாஸ், லட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் செஞ்ச பலகாரங்களை எடுத்துக்கொண்டு என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிற்கு போய் பலகாரங்களை ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஷேர் பண்ண பலகாரம் தான் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு தீபாவளினா எனக்கு பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்கும். ஊரில் இருந்தால் நம்ம நிறைய பட்டாசுலாம் வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். ஆமாம், இங்கே எப்படி வெடிக்க முடியும்? நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல வெடிக்க முடியாது. ஆமாம், அதுதான் எனக்கும் கவலையாக இருக்குது. ஓ அதுவா? கவலையே படாதீங்க. நம்ம டிசிஎஸ்ஐ தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சோடனேவே எல்லாருக்கும் பட்டாசு வெடி எல்லாம் கொடுப்பாங்க. அப்போது நம்ம எல்லாருமே வெடித்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்படியா? செம்ம ஜாலி. சரி, நாம் இப்போ தீபாவளி பற்றி புதிர் போட்டு விளையாடுவோமா? செம்ம ஐடியா. ஆனால் புதிர் யார் கேட்பாங்க? நாங்கள் இருக்கோமே, நாங்கள் புதிர் கேட்குறோம். பரவாயில்லையே, தீபாவளியை பற்றி புதிர் விளையாட்டு விளையாடும் அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கே. சரி, யார் பட்டுன்னு பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, யாரையும் கடிக்கவும் மாட்டேன், படம் எடுத்து ஆடவும் மாட்டேன், நான் என்ன பட்டாசு? பாம்பு மாத்திரை. சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது, பூச்சரம் போல இருக்கும் ஆனால் தலையில் பூவை போல வைக்க முடியாது, நான் வெடிக்க ஆரம்பிச்சேன்னா சரன்னு வெடிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் என்ன பட்டாசு? சரவெடி. சூப்பராக சொன்னீங்க. அடுத்த கேள்வி, என் பேரை கேட்டாலே கண்ணில் தண்ணி வரும், என்னை தரையில் இல்லாட்டி செவத்தில் வீசி எரிஞ்சாதான் நான் வெடிப்பேன், நான் என்ன பட்டாசு? வெங்காய வெடி. சூப்பராக சொன்னீங்க சமீக்ஷா. அடுத்தது, தேன் கலரில் ஜாம்னு ஜீராவில் மிதப்பேன், நான் ஒரு ஸ்வீட்டு, நான் என்ன ஸ்வீட்டு? குலாப் ஜாமுன். சூப்பராக சொன்னீங்க. அடுத்த கேள்வி, எக்ஸிபிஷனில் இல்லாட்டி ஃபேரில் இந்த விளையாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது, சின்னவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாருக்குமே இந்த விளையாட்டு பிடிக்கும். இந்த விளையாட்டு பேரில் தான் இந்த பட்டாசு இருக்குது. இந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டாசு என்னன்னு தெரிஞ்சிடும். என்ன பட்டாசுன்னு சொல்லுங்க? என்ன பட்டாசு? ராட்டினம் பட்டாசு. சூப்பராக சொன்னீங்க. ஓகே, இப்போ நான் கேட்குறேன். நான் 2 கேள்வி கேட்பேன். 2 கேள்விக்குமே ஒரே பதில் தான். 1, பூந்தியை உருட்டி பிடிச்சா அந்த தீனி ரெடி. கேள்வி 2, உருண்டையா சின்னதாக கலராக அழகாக இந்த வெடி இருக்கும், இதுக்கு என்ன பதில்? என்ன தீனி, என்ன வெடி? லட்டு பட்டாசு. சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது, என் பேர்லேயே ராஜா இருக்கும் ஆனால் நான் யாருக்கும் அல்வா கொடுக்க மாட்டேன், என்ன ஸ்வீட்? அசோகா அல்வா. ஓகே, சூப்பர். அடுத்தது, நான் ரொம்ப கொடுமை செஞ்சிட்டேன் மக்களுக்கு, அதனால் என்னுடைய அழிவை மறந்து தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு மக்களுக்கு சொன்ன ராட்சசன் பேர் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நரகாசுரன். நரகாசுரன், சூப்பர். அடுத்தது இப்போ நான் ஒரு ஸ்வீட் பற்றி ஒரு புதிர் போட போகிறேன். இது வந்து இந்த ரசத்தை குடிக்க முடியாது, அப்படியே சாப்பிட்லாம். தித்திப்போ தித்திப்பு. என்ன ஸ்வீட் அது? அதிரசம். அதிரசம், சூப்பர். அடுத்தது ஒரு பட்டாசு புதிர். என் பேரில் சங்கு இருக்கும், சுழண்டு சுழண்டு சுற்றுவேன், ஆனால் மக்கர் பண்ணுவேன். சமயத்தில் விட்டால் காலில் கூட வந்து ஏறுவேன். நான் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சங்கு சக்கரம். சங்கு சக்கரம், சூப்பர். அடுத்த கேள்வி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த விளையாட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மேட்ச்சு நம்ம ஊரில் நடந்தாலே எல்லாரும் வேலையை விட்டுட்டு டிவி முன்னாடி வந்து உட்காந்துப்பாங்க. இந்த விளையாட்டு பேரில் தான் இந்த பட்டாசு இருக்குது. என்ன பட்டாசு இது? நான் சொன்னது அந்த வேர்டு வந்து மேட்ச். இந்த மேட்ச் நடந்தா ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது என்ன பட்டாசுன்னு. கிரிக்கெட் பட்டாசு. எஸ், கிரிக்கெட் பட்டாசு. அடுத்த கேள்வி, நான் வந்து ஒரிஜினல் இல்லை, நான் ஒரு டூப்ளிகேட். நான் ஒரு ஸ்வீட்டு. நான் என்ன ஸ்வீட்டு? போலி. போலி, கரெக்ட். அடுத்த கேள்வி, மதிப்பில் நான் 0, நான் ஒரு ஸ்வீட்டு, நான் இனிப்பாக இருப்பேன். இது ஒரு ஸ்வீட்டு தான். இதை கெஸ் பண்ணுங்க. சுழியன். சுழியன், சூப்பர். அடுத்த கேள்வி, பொதுவாக மழை காலத்தில் தான் தீபாவளி வரும், ஆனால் பட்டாசு நனைஞ்சிடுச்சுன்னா அது வெடிக்காது. ஆனால் இந்த பட்டாசு நனைஞ்சாதான் வெடிக்கும். இது என்ன பட்டாசு? தண்ணி வெடி. தண்ணி வெடி, சூப்பர். வானத்தில் 7 வண்ணத்தில் தோன்றி சட்டென்று மறந்துவிடும். இந்த பட்டாசை வெடிச்சா கலர் கலராக புகை வரும். இது என்ன பட்டாசு? ரெயின்போ பட்டாசு. ரெயின்போ பட்டாசு, சூப்பராக சொன்னீங்க. ஓகே, இப்போ நான் ஒரு புதிர் போட போகிறதில்ல, பாட்டா போடுவேன்னா அது என்ன பட்டாசு நீங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன பாட்டுன்னு இப்போ பாருங்கள். மணி பட்டாசு. மணி பட்டாசு, சூப்பர். அடுத்தது ஒரு ஊரை பற்றி நான் இப்போ கேட்க போகிறேன். சிவகாசிங்கிற ஊரில் தீப்பெட்டி ஃபேமஸ், அதே மாதிரி இன்னொன்றுக்கும் ஃபேமஸ். அது என்னது? பட்டாசு. பட்டாசு, ஓகே. அடுத்தது தோகை விரித்து நட்சத்திரங்களாக விரிவேன். நான் என்ன பட்டாசு? பீகாக் பட்டாசு. மயில், ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்தது போட்டி நடத்துகிறோன்னா 1 2 3ன்னு சொல்லி இந்த சத்தம் கொடுத்து தான் இந்த போட்டியவே தொடங்குவோம். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரிலாம் அந்த சத்தம் கொடுக்குற அந்த பொருள் பேரில் தான் இந்த பட்டாசு இருக்குது. அது என்ன பட்டாசு? விசில் பட்டாசு. ஓகே, சூப்பர். அடுத்தது இந்த புதிரில் வர்ற ஆன்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சுற்றுப்புற தூய்மையை குறைத்து, சுற்றுப்புற தூய்மையை கொடுத்து, பச்சை ஆடை உடுத்தி வெடிக்கும் ஆசையையும் நிறைவேற்றும் பட்டாசு. இது வந்து வெடிக்கும் பொழுது நார்மலாக வெடிக்கிறத விட 50% பொல்யூஷனை குறைக்குது. இந்த பட்டாசு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பசுமை பட்டாசு. பசுமை பட்டாசு, ஓகே. அடுத்தது இப்போ பசங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு புதிர் போட்டோம், உங்களுக்கெல்லாம் ஒரு புதிர். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பண்டிகைனாலே நம்ம வந்து வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பெரியவங்கள்ட்டெல்லாம் காலை தொட்டு வணங்கி ஒரு விஷயத்தை வாங்கிப்போம். அது என்னன்னு நீங்களாம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம், கரெக்ட். செபாஸ்டியன், வெண்பா, சமீக்ஷா, வம்ஷிகா, கவினயா மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த புதிர் விளையாட்டை ரசித்து விரும்பியிருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த ஈவெண்ட்டில் சந்திப்போம். நன்றி.
ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் வந்து தீபாவளி பற்றி, பட்டாசை பற்றி, மத்தாப்பை பற்றியெல்லாம் நம்ம அரும்பு தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்லிக் கொடுத்த அரும்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம்.